ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆஃப் இல்லை எபிசோட் 151 எபிசோட் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம போன எபிசோட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் கதை வந்து கண்டினியூட்டாக வந்து புரியும். ஸோ போன எபிசோடில் என்ன நினச்சுன்னு சின்ன கிளான்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹாய் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் பில்லரை பார்த்தீங்கன்னா வந்து 16th டீமன் ஒட்டச்சிருவோம். அது உடச்சி துண்டு உடச்சி செதறிட்டு இருக்கா. ஸோ இதை உணர்ந்த நம்ம டீமன் ஜம்பர் என்ன பண்ணுற ஆஸ்டின் கிரஃப்ரெண்ட் அப்படின்னு டென்ஷன் ஒரு பவர் ரிலீஸ் பண்ண அவர் அங்கே வந்து கொஞ்சமாக வந்துக்கிட்டு இந்த இடத்துல கொட்டூரமான அவன் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவரு பார்த்தா அந்த இடத்துல கிளம்பாருங்கிற ஒரு டைனமிக் பிளாக் டிராகன்ஸ் இந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனை ரொம்ப கொடூரமாக இருக்கு. கேப்டனா கொஞ்சம் பொறுத்து வேண்டிய சொல்ல அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வர அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பவரவே கொட்டூரமாக என்னோட ஃபேவ் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக நடத்துகிற அடுத்த வே வந்து இவங்களை அட்டாக் பண்ணலாம் திடீர்னு ஒரு ஹோல் ஷீல்டு வருது. ஸோ யாரான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டைட்டில் கிரேட் ஸ்குவாடு. ஸோ வந்து டீமன் காட் கில்லர்ஸ் அந்த இடத்துல வந்துரு. ஸோ இந்த இடத்துல தேங்க்யூ சீனியர் சொல்லிட்டு ஹீரோ வந்துகிட்டு இருக்கா. அந்த இடத்துல சீனியர் பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான டைம் வந்து நான் வந்து எங்கள் பிளானை வந்து சரியாக செயல்படுத்துங்க அப்படின்னு அவரு சொல்லி அமைச்சிட்டா. ஸோ ஹீரோ டீம் எங்கிட்ட டெலப்பட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அந்த இடத்துல ஒட்டச்சிட்டு ரெண்டு டைனமிக் பிளாக் டிராகன் நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அது ஒட்டச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இந்த இடத்துல. ஸோ வந்து உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ டீம் இல்லாத சரியான டென்ஷன். ஸோ இவங்க 6 பேர் ஒரு முறை பாருங்க. அதுக்கே அவங்க மேலே பார்த்தீங்கன்னா கொடூரமான ஃபோர்ஸ் வந்து விழுக ஆரம்பிச்சிடும். அவர் வந்து ஸோ அந்த சுற்றி டிராகன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரும் அட்டாக் பண்ண வந்துருக்கு. திடீர்னு குறுக்க வந்து ஒரு ஸ்வாட் வந்து விடுது. ஸோ யாரான்னு பார்த்தா அந்த இடத்த இன்னொன்று ஸோ 9 ஹெவன்ஸ் அப்படின்ற மாதிரி இடத்துல இன்னொரு டைட்டில் கிரேட் ஸ்குவாட் அவங்களும் நாங்களும் ஆட்டத்துக்கு ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அவரும் வந்து 2 டைட்டில் கிரேட் ஸ்குவாட் இதில் பார்த்தீங்கன்னா டீமன் ஜம்பர். ஸோ அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் 2 டீம்ஸ் தான் மட்டும் என்ன வந்து கொல்ல முடியும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் எங்கேயுமே எஸ்கேப்பே ஆக முடியாது, எல்லாரையும் கொல்ல போகிறேன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் அட்டாக் பண்ண சொல்ல இந்த இதில் இந்த டைட்டில் கிரேட் ஸ்குவாட் அட்டாக் பண்ணும்போது ஸோ உங்களோட ஃபைட்டு கொட்டூரமாக தத்துல போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல எல்லா டீமன்ஸும் ஆணையை கேளுங்க. ஸோ லாங்கோச்சன் அப்புறம் வந்து ஆஸ்டின் கிரிஃபன் அவங்க 2 பேரும் கண்டுபிடிங்க, இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறது. இந்த இடத்துல 3 டீமன் ஆஸ்டின் கிரிஃபின் வந்து அரசரோட கண்ணில் தப்பிச்சிடானா அப்படின்னு அவருக்கு சரியான டென்ஷன். ஸோ கண்டிப்பாக 6 பாஸில் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லா 6 பாஸுமே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோட டீம் எங்கடா டெலிபோர்ட் ஆகி வந்திருக்கான்னு இந்த இடத்துல 3 டீமன் பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ கேப்டன் இது வந்து ரொம்பவே பியூரலாக இருக்கு, அவரோட பவர் ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லீன்னு சொல்கிறோம் உண்மையிலே நம்ம இங்கே வந்து சரிதானா, இந்த இடத்துல இப்போ நம்ம போனால் வந்து கண்டிப்பாக சாக வாய்ப்பு இருக்குன்னா ஸோ ஹீரோ சொல்லுவான். ஸோ ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் தான், இப்போ நமக்கு சேஃபான பிளேஸ் வாங்க உள்ள போட்டா அவனு பார்த்தீங்கன்னா அவங்க டோக்கனை வச்சு பார்த்தீங்கன்னா 3 டீமன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிருக்கு. அந்த போர்ட்டல் டெலிபோர்ட் ஆகுது. ஸோ உள்ள இருக்கிற கார்டியன்ஸ்க்கோ யாராவது இந்த நேரத்தில் வராங்க யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஸோ அந்த டீமில் வந்து திடீர்னு வந்து நம்ம ஹீரோ அப்புறம் கையை 2 பேர் வந்து ஒருத்தர் கொண்டுட்டாங்க. அந்த இடத்துல கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து எழுந்துட்டு ஸோ நம்ம ஃபைனலாக வந்து இங்கே வந்து வந்துட்டோம். ஸோ நம்ம பிளான் வந்து நடத்தணும். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க, கண்காணிச்சிட்டு இருக்கேன் சுற்றி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா வந்து சொல்லி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு அந்த என்வரன்மெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ட்ராப் பண்ணும். இந்த டீல் பின்னாடி வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குறது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் யார் இங்கே டெலிபோர்ட் வந்துருங்க, எந்த செயலியும் யார் வந்து அப்படின்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்டியன்ஸோட கேப்டன் வந்திருக்கான் வந்து ஃபெதர் கார்டியன் அப்படின்ட்டு அவன் பேர் வந்து இட்லி இதில் ஹீரோ இருக்கான். இவன் கண்டிப்பாக 9th லெவல் தான், கண்டிப்பாக என்னோட சென்ட் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்குது இப்படி ஒரு ஆப்பன் சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்கா. கேட்ட பதில் சொன்னால் உடனே நம்ம லீன் போய் அசால்ட்டாக உருட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டீமன் பிள்ளை 14வது டீமன் பிள்ளை ஹைஜெச் இல்லையா. அதனால வந்து ஸோ வந்து 3 டீமன் அவர் வந்து அவரோட பில்லர்ஸை வந்து பாதுகாக்கிறத எங்களுக்கு வந்து அசைன் பண்ணிருக்காரு சார். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து உள்ள பண்ண சொல்லிருக்கேன். ஓ அப்படியா விஷயம் அப்படி சொல்ல அப்படிக்கா. ஸோ இது கேட்டு வந்து இன்னும் வந்து பரவாயில்ல வந்து நம்பிட்டான் உனக்கு அந்த யாப்பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த இடத்துல திடீர்னு அவனை என்ன பண்ணுற கத்தி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி முன்ன பிள்ளை தெரியாதவங்கள பாதுகாப்பு சொன்னா முட்டாளாடா அவங்கள நம்புறதுக்கு அப்படின்னு அவன் அட்டாக் பண்ணதுக்கா நம்ம ஹீரோ பண்ணது கையை 2 பேரும் தடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு பர்பஸ்க்காக தான் வந்திருக்கீங்க. ஆனால் என்ன பர்பஸ்ன்ட்டு அவனை வந்து பேசிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ உங்களை மாதிரி தாண்டா ஒரு டீமன் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா என் பிரதரை வந்து கொண்டது. அதுலேருந்து உங்கள் டீமன் ஸ்குவாட் செய்ய நான் ரொம்பவுமே வெறுக்கிறேன். கண்டிப்பாக எல்லா டீமன் ஸ்குவாடையும் கொள்றதாண்டா என் வாழ்நாள் லட்சியமே அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கோம். லின்னுலாம் வந்து தெரிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்த இடத்துல ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபினிஷ் எக்கச்சக்க அட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸோ இந்த டீமன் ஃபெதர் டீமன் மேலே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து அசால் நின்றுட்டுருக்கா. இந்த இடத்துல 2 பேருமே அட்டாக் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஃபிசிக்கல் அட்டாக்லாம் என் மேலே வந்து ஒர்க் ஆகட்டுங்களா சின்ன பசங்கடா நீங்கள்லாம் அப்படின்ட்டு திடீர்னு நம்ம ஹாண்ட் அப்படின்னா அவன் வந்து கோல்டன் கேஸ் அந்த ஒரு அட்டாக் பண்ணுறேன் என்னாலேயே தப்பிக்க முடியல. இடத்துல ஹீரோ சொல்லுவோம் இப்போ நீ மாட்டிட்டு இப்போ பாரான்ட்டு அவனை பார்த்தா சன் மீட்ரியாட் அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய வந்து டிவைன் அட்டாக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல அட்டாக் வந்து இந்த கையில் வந்து இது டெத் கார்ட் டிசெண்டா டெத் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு ஒரு அட்டாக் 2 ஸ்ட்ரைக் வந்துருக்கு. இதை பார்க்குறவனுக்கு வந்து டிவைன் ஸ்கில் அப்படின்னு சரியான சாக்கிறான். அந்த 2 ஸ்கில்லை வந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சா அந்த இடத்துல பார்த்தா பெரிய பிளாஸ்ட் நடக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஸோ ஃபைனலாக அது வந்து முடிஞ்சு நினைக்கிறப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டுருக்கேன். நம்ம வந்து மொட்டையெல்லாம் வந்து சூப்பர் அடிச்சு விட்டுருக்கிறதுல ஹீரோக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுது. இல்லை இது இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஜட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதர்
டீமன் பவர்ஃபுல்லான ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கான். ஸோ அப்படின்னா நீங்கள் தான் அந்த 87th டீமன் ஸ்குவாட். ஸோ உங்களோட இந்த டார்கெட் டீமன் பிளஸ் என் பிரதரை கொண்டது நீங்களாடான்னு சொல்லிட்டு அவனும் சரியான டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஏன்னா அப்படின்னு பார்த்துருக்கு ஹீரோக்கு இப்போதான் புரியுது மூன் டிமன் கார்டோட பையன் வந்து அவனோட சகோதரன் தான் இவன். ஸோ நீங்கள் என் பிரதரை கொண்டதுலேருந்து எங்கள் அப்பா அந்த இடத்துல பாதுகாக்க சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி விடாமல் வந்து அட்டாக் பண்ணது வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து முக்கியமாக அவனோட டார்கெட்டே ஹீரோ தான். இன்னும் ஹீரோ தான் கொண்டு இருப்பாங்க தான் லாங் வச்சு உன்னை கண்டிப்பாக நான் கொல்லுவேன்டா. உன்னை யாரால் இங்கே காப்பதுன்னா கையிலேருந்து என்னதான் வந்து நடந்து வந்து அட்டாக் பண்ண பார்த்தாலும் அந்த அட்டாக்லாம் வந்து ஒர்க் ஆகும். அவனை அசால்ட் டேலப்பட்டாக போயிட்டு இருக்க இதில் ஹீரோ பற்றி அட்டாக் பண்ணுறதுல அந்த பிளேட்லாம் கடுத்து கிட்ட போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ நினைக்கிறேன் அவனோட ஸ்பீட் ரொம்பவே பயங்கரமாக இருக்குன்னு சமாளித்து ஒரு கஷ்டம் இருக்கா. அந்த இதில் வந்து போதுண்டா அப்படியே அவனை பத்தி அவனோட ஸ்பீட் டொமைனை பத்தி ஓப்பன் ஆரம்பிச்சான். அந்த டொமைன் வெளியே வந்து உடனே பார்த்து அந்த டொமைனுக்குள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனோட ரொம்பவே ஸ்லோ ஆயிட்டாங்க. அவனு சொல்லிட்டு என் டொமைனுக்குள்ள எல்லாரும் என்ன ரொம்பவே ஸ்லோ ஆயிட்டாங்க. உன்னை கொள்றது யாராலும் தப்பிக்க முடியாது. அவனை கொள்ள கையர்கள் அதை பார்த்தோன்னா லாங் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவனை பத்தி கூடுதல் கிட்ட திடீர்னு கையர் பார்த்து அந்த டொமைனோ ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹீரோ காப்பாற்ற முன்னாடி அவன் சொல்லிட்டு இருக்கான் நீ அவனை கொள்ளணும் நம்ம முதல்ல என்கிட்ட கேட்கணும் என்ன கேட்காம எப்படி அவன் கிட்ட நெருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் அட்டாக் பண்ணிருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான் நீ எப்படி டொமைன் இருந்து உடச்சு வெளியே வந்து என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க ஏன்னா அவனோட ஸ்பீடான்னு சொல்லிட்டு அவன் வந்து எக்கச்ச இல்யூஷனை கிரியேட் பண்ணுவான். எல்லாத்தையும் போட்டு கொள்ள ஆரம்பிச்சுங்க. உடனே கையில் வந்து ஸோ இதுக்கு மேலே வந்து உன்னை உயிரோட உண்மை அப்படின்ட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா உனக்கு குளோனிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஷேடோ குளோனிங் ஸ்கில் அந்த ஸ்கில் வச்சு கொஞ்சம் எக்கச்ச கயிறு வச்சுட்டு இருக்க. இந்த இடத்துல வந்து இல்லை எப்படி பாசிபிள் அவன் எப்படி என்னோட ஸ்பீடாக இருக்குன்ட்டு அவன் எப்படி டேலபோர்ட் பண்ணி அட்டாக் பண்ணாலும் நம்ம கையில் அசால்ட்டாக பார்த்து வந்து தடுத்து டேஷ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஸோ கதை வந்து ரொம்ப இழுத்துட்டு போயிடுறான். அவனை கண்டிப்பாக நான் கொல்ல போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பற்றி அவனை கொடுறதுக்கு வந்து முடிவு பண்ணிருக்கான். அவங்கள பற்றி அவங்க வெப்பனில் பவர் கேதர் பண்ணி பார்த்து வந்து அட்டாக் பண்ணி வந்துருக்கான். அவன் உடனே அவனோட பவர்ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்துருக்கான். ஏதாவது ஒரு அசாசின் பவர்ஃபுல் இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ் தப்பிக்க முடியாதுன்ட்டு அவனும் பெரிய ஒரு ஸ்கில் அட்டாக் பண்ணி கையில் கொடுத்து வந்துருக்கான். இதில் வந்து கையில் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சீப்பான ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு வந்து உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ்னு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா டெத் ஸ்ட்ரைக் ஒரு செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனை ஒரே அட்டாக்லாம் அந்த அட்டாக்லாம் அதே இடத்துல செத்து வந்துடும். இது போகிற வந்து வைஸ் கேப்டன் நீங்கள் வேற லெவல் வைஸ் கேப்டன் எல்லாம் போயிருந்துறாங்க. சரி ஆனால் போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மூன் டீமன் பில்லர் அந்த பில்லர் வந்து இருக்கா. ஸோ இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கா. ஸோ ஹாயோ உன்னோட நேரம் இருக்கா நம்ம ஹாயும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒட்டனே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்மை வந்து வெளியே வந்து 5 தலையிலே வந்து பவரை கேதர் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒட்டனே வந்து சென்ட் பண்ண டீமன் பில்லர் யாரும் வந்துகிட்டு இருக்காங்க யாரும் தெரியல இருக்கா. அந்த இடத்துல பவர் கேதர் பண்ணி ஆஸ்டன் கிரிஃபைன் கத்த ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் ஹாயோ பார்த்தீங்கன்னா கொடூரமான பவர் அதை அழிக்கிறது கேதர் பண்ணிட்டு வந்து இல்லை இல்லை அப்படி நடக்க விட மாட்டேன் அவனை கண்டிப்பாக நான் விட மாட்டேன். அவனை பார்த்தீங்கன்னா வந்து மூடிமனோட பவர் யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டலை உருவாக்கி அந்த போர்ட்டலுக்குள்ள போய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஹேண்டை பார்த்தீங்கன்னா அது வந்து இது பண்ணிருக்கான். ஸோ அந்த போர்ட்டலை உருவாக்கி அவன் கை விட்டு எல்லாரும் கொல்ல போட்டு வந்துருக்கு. அந்த இதில் வந்து ஸோ கேப்டன் வந்து பார்த்துட்டு கேப்டன் ரொம்பவே கொண்டு போய் அவன் கண்டிப்பாக கொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அந்த ப்ரெஷரோடு பார்த்தீங்கன்னா அவனோட ஹேண்ட் பண்ணி இங்கே வந்துகிட்டு இருக்கா. ஸோ ஆய் வந்து அதில் பவரை கேதர் பண்ணிருக்கா. ஆயும் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆய் ஏதாவது பண்ணுறான்னு சொல்லி யாரும் சொல்லிட்டு இருக்கா. ஆய் உடனே அட்டாக் பண்ண அவனோட விரல் இடுக்கில் பூந்து பார்த்தா பின்னாடி இருக்கிற டீமன் பில்லர் கிட்ட வந்து அது போயிடும். அந்த இடத்துல பார்த்து இவங்களும் வந்து கொல்ல பக்கம் அதுக்குள்ளே வந்து தப்பிச்சானுங்க எங்கே போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லருக்கு சரியான டேமேஜ். நெக்ஸ்ட் அவன் டெலபோர்ட்டை எங்கே வந்திருக்கான்னு பார்த்தா ஸ்டார் டீமனோட பிளேஸ் இங்கே ப்ரோ வந்தான்னு பார்த்தா ஹீரோக்கில் பார்த்தா அந்த க்ரோன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு க்ரோன் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே பயங்கரமாக இருந்துன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸோ இந்த க்ரோனுக்கு தான் நினச்சோம் கட்டஸ்டியாக நம்ம வந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கான்னு பார்த்தோன்னா என்ன அப்படின்னா வந்து ஸோ இதுதான் வந்து ரொம்பவே கரெக்டான நேரம். ஸோ நம்மளோட டார்கெட் மூன் டீமன் பில்லர் கிடையாது அவன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ ஸ்டார் டீமன் அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். அந்த பில்லர் அடிச்சுட்டு அந்த வாரில் நமக்கு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல இப்போதான் வந்து தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 பாஸ்ட் அட்டாக்ல இருந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் மூன் டீமனை பார்த்தீங்கன்னா அவனோட பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான நேரம் அந்த ஸ்டார் டீமன் பில்லரை வந்து அழிக்கிறதுக்கு அவனையே கொல்லணும் அந்த டீமன் பில்லரை அழிக்கணும். ஸோ நம்ம வந்து நம்ம கோலனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதோட வந்து முடிகிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து சொல்லிட்டு போங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடா அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம் நியூ லுக்குக்கு வந்து வந்திருப்பான். அது என்ன நம்ம கையில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருப்பாங்களே அதே மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா புது லுக்கு வந்துடுவான். அவனோட அப்பியரன்ஸே ஃபுல்லாக டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் ஐ திங்க் வந்து இட்ஸ் ஹேப்பன். ஸோ மறக்கா அந்த லுக்கை வந்து நான் கடைசியில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்ம கையரை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலி கையர்
கரியர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது பிளைண்டாக இருக்கும்போதே வந்து ரொம்பவுமே இதுவாக இருந்தாங்க. ஸோ ஹீரோக்கெலாம் முன்னாடி ஆபத்துன்னு தெரிஞ்சாலே அவனை வந்து கொன்றுவாங்க. இப்போ வந்து ஹீரோ கொல்ல பண்ண தான் வராங்க. ஆக்சுவலாக ஓல்டு கயரை வந்து ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன். யாராவது மிஸ் பண்ணுறீங்க சொல்லிட்டு போங்க. ஸோ ஹீரோவோட நியூ லுக்கை வந்து பாருங்க. ஆக்சுவலி வந்து ஹீரோட நியூ லுக்கு இதுதான் ஒன்று. ஹீரோ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு இருக்குது. ஸோ பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் வந்து சொல்லிட்டு போங்க. வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணாதுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் பேஜ் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை 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 பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்களோட கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா.